வணக்கம் நண்பர்களே. மரங்கொத்தி பறவை மரத்தின் தண்டுகளில் அமர்ந்து மரத்தை கொத்தி கொண்டிருப்பதை பார்த்திருப்போம். அவை மரங்களை கொத்தி சிறு ஓட்டைகளை உருவாக்குகின்றன. இதனால் மரத்திற்கு ஏதேனும் தீமை உண்டா என்றால் மரத்திற்கு தீமை எதுவும் விளைவதில்லை. மாறாக மரத்திற்கு நன்மையே உண்டாகிறது. மரத்தின் உட்பகுதியில் எண்ணற்ற பூச்சி புழுக்கள் உருவாகி அவை மரத்திற்கு சேதத்தை விளைவிக்கின்றன. மனிதன் உட்பட மற்ற உயிரினங்களின் கண்களுக்கு அப்பூச்சிகள் நேரடியாக தெரிவதில்லை. மரங்கொத்தி பறவைகள் அவற்றை கண்டறிந்து விடுகின்றன. அவை தன் கூரிய அலகால் மரப்பட்டையின் மீது தட்டி தட்டி அங்கு துளைகளை உருவாக்கி உள்ளிருக்கும் பூச்சிகளை உண்கின்றன. இதனால் மரம் சேதமாவதும் தடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஆணியை சுவரில் அடிக்க எவ்வளவு பலத்தை உபயோகிப்பானோ அவ்வளவு பலத்தை மரங்கொத்தி பறவைகள் உபயோகித்து மரத்தை துளையிடுகின்றன. மரங்கொத்தி பறவையின் தலை மரத்தை கொத்துவதற்கு ஏற்றது போல அமைந்துள்ளது. முதலாவதாக அவைகளின் மூளை கனமான மண்டை ஓட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது